hi guys, welcome back to my channel. Thanks for watching my channel. This is me, Jayashriya. I'm a first year medical student at UVGCM. So guys, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லிடுறேன். நான் ஏன் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நிறைய பேர் ஆக்சுவலி வந்து என்னோட டிஎம் லைக் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுறவங்களேருந்து அப்புறம் வந்து டெலிகிராம் மெசேஜில் வந்து நீங்கள் வந்து பொட்டு வைங்க, பொட்டு வச்சுருக்கேன்னு தெரியுதா? பொட்டு வச்சுருக்கேன், ஓகே. அது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து என் இன்ஸ்டாகிராம் நேம் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுப்பேன். பட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வந்து நான் வந்து யூடியூப் வீடியோ பண்ணது கிடையாது. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஒரு 1 இயர்க்கு முன்னாடி யூடியூப் வீடியோ பண்ணியிருக்கேன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு. பட் வந்து கண்டினியூஸாக வந்து நான் பண்ண மாட்டேன். நார்மல் ட்ரெஸ் தான் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து யூடியூப் வீடியோ பண்ணுங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டுமே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, என்னோட அந்த பீப்புள் பேஸ்க்கு மட்டுமே வந்து இந்த வீடியோ நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து வீடியோ போட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டுனாங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வீடியோ போடுங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு அழகாக கலந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து யாரெல்லாம் என்ன ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் பார்க்கணும் கேட்டிங்கன்னா உங்களை மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு, நீட் எக்ஸாம் 2022க்கு. ஸோ எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களால் எல்லாமே பண்ண முடியாது. மவுண்டெயின் மாதிரி இருக்க திங்ஸ் வந்து இங்கே வந்து எவரெஸ்ட் வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் எப்படின்னா எனக்கு நைட்டு வந்து எப்படி சொல்கிறது, இந்த காமெடியில் வரும்ல சார் நீங்கள் தாஸ் அது அப்படின்ற மாதிரி வந்து நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆக்சுவலி நாங்கள் செமிஸ்டர் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி காலைல படிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலி நாங்கள் தூக்கம் வராது, கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கனால 3 மணிக்கு 2 மணிக்கெலாம் பார்த்தா மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராமில் டெலிகிராம்லேருந்து மெசேஜ் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா நான் வந்து படிக்கவே இல்லை, எனக்கு இன்னும் வந்து 20 days தான் இருக்குது, அக்கா நான் எனக்கு இன்னும் 10 days தான் இருக்குது, நான் எப்படி படிக்கிறது சொல்லுங்கன்னா அது இம்பாசிபிள் கண்ணா. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் படித்து எக்ஸாம் எழுத முடியாது. வாட் யூ guys can do is you can do previous year question banks. previous year question bank வந்து யூடியூப்பில், வெப்சைட்டில், இன்டர்நெட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. கூகுள் க்ரோம் திங்ஸ்லாம் போய்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் அதுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. என்சிஆர்டி புக் பேக்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை. தேர் இஸ் நோ டிப்ஸ், தேர் இஸ் நோ ட்ரிக்ஸ். நான் வந்து இது 5 days 650 எடுக்கிறது எப்படி அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் வந்து பக்கா போய் ஆனால் 24 hours 650 எடுக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் வந்து ஃபேக். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நம்பி போய் நீங்கள் ஒரு மாய வழக்கில் விடாதீங்க. உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிடும் என் ப்ரிப்பரேஷன் சரியில்லை, நல்லா பண்ண மாட்டே தெரிஞ்சிச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிடுங்க, டாக்டர் போய் சொல்லுங்க, இல்லை என்னால் பண்ண முடியாது, ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றத ஒழுங்காக சொல்லுங்கள். ஐ நீட் சம் டைம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் நம்புங்க, என்னை பிலீவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து நீட் நான் பாஸ் ஆகிட்டேங்க்கா, ஆனால் வந்து திருப்பியும் வந்து உட்காந்து ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணுமா அப்படி யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ராட் காலேஜஸ் சேர்ந்துக்கலாம். ஏன்னா அப்ராடில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, இந்தியாவிலேயே படித்தாலும் சரி, நெக்ஸ்ட் ஒன்ற எக்ஸாம் எல்லாத்துக்குமே காமன். ஸோ எல்லாருமே வந்து இங்கே எழுதிட்டாங்க. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் லைக் இங்கே 50 lakhs 60 lakhs மேலே கொடுக்குறதுலாம் நீங்கள் அப்ராட் மெடிக்கல் காலேஜ் போய்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து இங்கேயே தான் படிக்கணுன்றத வந்து அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வேறு எங்கேயோ போய் கூட படிச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா 5 வருஷம் தான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போயிடும். நீங்கள் இங்கேயே உட்காந்து நீட் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டைம் வந்து உங்களோட வயசு ஏறிட்டே போகும். அப்புறம் மார்க் பண்ணலான்னா அது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி யோசித்து பண்ண வேண்டிய விஷயம். அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மெயினாக யங்ஸ்டர்ஸ் லைக் படிக்கிறவங்க பார்த்துக்கணும். எனக்கு நிறைய பேர் ரொம்ப க்யூட் கமெண்ட்ஸ், எப்படி சொல்கிறது, க்யூட் மெசேஜஸ், க்யூட் கமெண்ட்ஸ் வருது. எப்படின்னா அக்கா நான் 9th படிக்கிறேன், எனக்கு வந்து டாக்டர் தான் ஆகணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் வந்து நீட் இப்படி படிக்கிறது, அக்கா நான் 10th படிக்கிறேன், 11th 12th வந்து எப்படி படிக்கிறது அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. த பிக்கெஸ்ட் அட்வைஸ் வாட் ஐ கிவ் இஸ் 8th 9th 10th வந்து ஒரு பேஸான திங். எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே இந்த பேசிக்கான திங் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்க்ரீட் மாதிரி, ஒரு அடித்தளமாக, ஒரு சிமெண்ட் போடுற மாதிரி ஒரு பேஸான ஒரு விஷயம் வந்து 8th 9th 10th. ஸோ 8th 9th 10thலேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு
ஒரு தடவை படிக்கும் போகிறோம். லைக் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்குறவங்க யாரும் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் யாரை பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தை வந்து டாக்டராக போகிறா, லைக் அவள் குழந்தை வந்து டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குன்னா இப்போத்துலேருந்தே வந்து என்ன பண்ணுன்னா அவங்கள வந்து படிக்க வைங்க. நல்லா நீ டாக்டர் ஆகணும், இதை படிக்கணும், இதை வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் நல்லா செலுத்துங்க. 8th 9th 10thலேருந்தே நல்லா ஃபண்டமெண்டலில் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் 10th 11th 12th போகும்போது அந்த நீங்கள் நீட் சிலபஸ்லாம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பரேஷன் வந்து நல்ல பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது விஷயம் சொல்ல நினச்சேன். சரி 10th வந்து அக்கா நான் வந்து 10th முடிச்சிட்டேன், 11th 12th எந்த குரூப் எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன குரூப் எடுக்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து நான் வந்து கம்பல்சரி நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் ஆக போகிறேன், 100% நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் ஆக போகிறேன்னு இருக்கவங்க நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் டேக் மேக்ஸ். அக்கா இல்லை நான் இன்ஜினியரிங்கும் பண்ணுவேன், எனக்கு வந்து மெடிக்கல் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா மேக்ஸ் ஓகே. இல்லைக்கா எப்படி இருந்தாலும் நான் வந்து மெடிக்கல் தான் பண்ணுவேன், டேம் ஷூர் நான் மெடிக்கல் தான் பண்ணுவேன், எனக்கு குழந்தையிலேருந்து எனக்கு அது ஆசை இருக்குது அப்படின்ட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு டோன்ட் டேக் மேக்ஸ். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபார் நீட் எக்ஸாமினேஷன்ஸும் அது எடுத்தே தான் ஆகணும். லாங்குவேஜ் 2 இருக்கும். மேக்ஸ் பதிலாக ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க, எனக்கு தெரியல அது எப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க பயோகெமிஸ்ட்ரின்ற ஒரு சப்ஜெக்டை தயவு செஞ்சு எடுத்து பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அப்ராட் மெடிக்கல் காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இந்தியன் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்பு பெருசாக வெயிட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து 11th 12thலேருந்தே நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு போனீங்கன்னா அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் நீட்டும் படிச்சிங்கன்னா இட் வில் பி ஸோ ஈஸி. லைக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா. ஸோ நான் அப்போதைக்கு நான் படிக்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் பயோகெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து அதை நினச்சி நான் அவேராக இருந்திருந்தேன்னா ஷியோராக சொல்கிறேன் நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி எடுத்துருவேன். பட் நான் பயோகெமிஸ்ட்ரி இருந்தும் பயோகெமிஸ்ட்ரி எடுக்கல. அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுக வருது. அப்போ பயோகெமிஸ்ட்ரி எடுத்துருந்தேன்னா இப்போ பயோகெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் எனக்கு மெடிக்கல் காலேஜில். அது நான் ஒரு நல்ல டிப் சொல்லுவேன். 11th 12th போகிறவங்க மறக்காமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபார் நீட் எழுதுறதுக்கு பயோகெமிஸ்ட்ரி வந்து இங்கே எதுக்கு எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு ஃபர்தராக நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அநியாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா, அது ஒரு விஷயம். ஏன்னா வீடியோ வந்து 15 minutes, நீங்கள் ஏதோ ஒரு மொக்க படத்தை பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மொக்க வீடியோ பார்க்குறீங்க அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் நான் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லும்போது நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பேச வரல. என்ன பண்ணுறீங்கன்னா பாதியில் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து அரையும் குறையமாக புரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து டெலிகிராம்லேயோ வந்து அரையும் குறையமாக கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து போட்டிருக்க வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, நான் போட்டிருக்க வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், A to Z புரிஞ்சிடும். அது புரியாமல் வேறு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் சொன்ன கான்டென்ட்லேயே திருப்பி நீங்களே ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிட்டு வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது புரியலன்னா தென் வந்து எனக்கு கொஸ்டின் கேளுங்க. ஃபுல்லாக வீடியோ பார்க்காம கொஸ்டின் அங்கே கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நான் போட்ட வீடியோ திருப்பி லிங்க் உங்களுக்கு அனுப்புவேன். நான் திருப்பி கொஸ்டின் சார்ட் அவுட் பண்ண மாட்டேன். நான் பேசினேன் திருப்பி பேசியிருக்கிறதுக்கு எனக்கு வந்து மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நான் திருப்பி ஒரே விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லி எனக்கு வந்து இதுவாகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு நான் போடுற வீடியோவை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ், போட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து என்னோடய காலேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க, அப்ராட் மெடிக்கல் காலேஜ். நான் வந்து ஃபிலிப்பைன்ஸ் சேரலாமா? நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க, இப்போ தான் டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து என் காலேஜ் பற்றி கேட்டிருக்கீங்க, என் காலேஜில் சேரலாமான்னு கேட்டிருக்கீங்க, எப்படி சேர்றது, என்ன பண்ணுறது, ப்ரொசீஜர், blah நிறைய திங்ஸ் கேட்டிருக்கீங்க. நீட் பாஸ் ஆர் ஃபெயில் அதை தெரிஞ்சுக்கோங்க. பாஸ் ஆனவங்க அப்படியே வாங்க என்கிட்ட, உங்களுக்கு என்ன இதை பற்றி தெரியணும், லைக் என் காலேஜ் பற்றி ஃபெசிலிட்டிஸ், லைக் காலேஜ் என்ன ஏது, காலேஜ் எப்படி சேர்றது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் இன்ச் பை இன்ச்சாக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியர் பண்ணுறேன். அப்ராட் மெடிக்கல் காலேஜ் UV காலேஜ் ஆஃப் மெடிசன் வந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நான் இருக்கேன், மேக்ஸிமம் நான் அங்கே பார்த்துப்பேன். நான் வந்து அந்த காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும், எதாவது உங்களுக்கு எப்படி போகிறது, எப்படி அட்மிஷன் வாங்குறது, என்ன டவுட்ஸ் இருக்குது அந்த காலேஜ் பற்றி, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் A to Z you can ask me, I'll surely clear it out. ஸோ நீங்கள் வந்து இது வந்து என்கிட்ட கேட்கலாம். நீட் முடியட்டும்,
உங்களுக்கு டேப் ஷூர் அக்கா நான் வந்து பாஸ் ஆகிடுவேன், நீட்டில் பாஸ் பண்ணிடுவேன்க்கா, எனக்கு வந்து அப்ராட் மெடிக்கல் காலேஜ் ஓகேன்றவங்க இப்போயே வந்து கூட கேளுங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். இல்லை எனக்கு ரிசல்ட் பார்த்துட்டு தான் எனக்கு தெரியணும் அப்படின்றவங்க பொறுமையாக வாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும், காலேஜ் பற்றி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் இந்த இன்ச் பை இன்ச், ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.